அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஜனநாயக கடமையை நான் ஆற்றிவிட்டேன். எத்தனை பேர் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓட்டு போட்டீங்களா? ஓகே. யாருக்கு போட்டீங்க? சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டோம்ல. சரி. சத்தமா ஏதாவது கேட்குமா? கண்டிப்பா கேட்கும். சத்தமா? ஓகே, நன்றி. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா ரொம்ப புள்ளி விவர புள்ளியாக வந்திருக்கேன். என்னன்னா இப்போ தமிழகத்தில் அடுத்து யாருடைய ஆட்சி அமைய போகுது அப்படின்றத நம்ம பேச போகிறோம். இப்போ வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டைம் வரைக்கும் நடைபெற்ற ஓட்டு சதவீதம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக தேர்தலில் இது வரைக்கும் 75% தாண்டினதே கிடையாது. அந்த ஒரு வாக்குப்பதிவு அப்படின்றது இந்த ஒரு 26ல் நிறையவே, அதாவது கிட்டத்தட்ட 90% தாண்டும் அப்படின்றது இன்றைய கணிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவருடைய தொகுதியான பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் நம்ம டீட்டெயில் என்னன்றதை முதல்ல பார்த்துருவோம். போன வரைக்கும், அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் மொத்த ஓட்டுகளே பெரம்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 68.25. ஆனால் இன்றைய 2 மணி நிலவரப்படியே 64% ஓட்டு தாண்டி போயிட்டு இருக்கு. திருச்சி கிழக்கு பார்த்தீங்கன்னா போன தடவை 69.94%. இப்போவே 2 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா 64.34% வந்துருச்சு. அப்போ பார்த்துக்கோங்க, 2 மணி வரைக்கும் தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நிலவரப்படி இருக்கிறது. வில்லிவாக்கம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய ஒரு வேட்பாளராக கருதப்படுற ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய தொகுதியில் போன வருஷம், அதாவது போன தேர்தலில் 58.66% தான் வாக்கே பதிவாச்சு ஒட்டுமொத்தமாக. ஆனால் இப்போவே 59.01%ல் போயிட்டுருக்கு. அதே போல் தமிழக வெற்றி கழக தலைவர் துணை பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் அவர்களுடைய தொகுதியில் போன தடவை பார்த்தீங்கன்னா 59.04% ஓட்டு பதிவாயிருக்கு டி நகரில். ஆனால் தற்போதே பார்த்தீங்கன்னா 64 கடந்து 65 நெருங்கிக்கிட்டு இருக்கு. 64.96% போயிட்டு இருக்கு. இப்போ எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு அப்படின்றத பாருங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு இவ்வளோ பெர்சன்ட் ஓட்டு அப்படின்றது 2 மணி வரைக்கும் நிலவரப்படி அதிகப்படியாக பதிவாயிருக்கிறது அப்படின்றது இந்த 26 சட்டமன்ற தேர்தலில். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய காஸ்டியூம். இதை பற்றி நம்ம பேசி ஆகணும். பார்த்தீங்கன்னா அண்ணன் எங்கே போனாலும் வெள்ளை சட்டை மற்றும் ஒரு மாதிரி பிஸ்கட் கலரில் பேண்ட் போட்டு போகிறது வழக்கமாக இருக்குது. இன்றைக்கி நாங்களே அந்த காஸ்டியூமில் தான் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கட்சி கொடியோ கட்சி சம்மந்தப்பட்ட அந்த ஒரு கலரோ எதுவுமே போட்டு போக முடியாது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருந்தாலும், அந்த வாக்குச்சாவடிக்கு முன்னால் வரைக்கும் இன்னமும் தீய சக்தியும் மற்றும் தீஞ்சு போன சக்தியும் அவங்களோட துண்டை போட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்கா என்னமோ அப்படி தெரில. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்கள், அந்த ஜென்சி வாக்காளர்கள், இளம் பெண்கள், இளைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 32 லட்சம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி விஜய் அவர்களுடைய காஸ்டியூமை வாங்கியிருக்கிறதா ஒரு மிகப்பெரிய தகவல் ஒன்று வந்திருக்கு. அதாவது ஒயிட் சட்டை மற்றும் அந்த பிஸ்கட் கலரில் பொம்பளை பிள்ளைங்களுக்கான அந்த லெகின் பேண்ட்டு, பட்டியாலா பேண்ட்டு மற்றும் ஆண்களுக்கான அந்த ஜீன்ஸ் பேண்ட் விற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தகவல் அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கே இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைங்க எவ்வளோ தூரம் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்றது. அதை விட ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நாய் தேடவல் கட்சியை பற்றி நான் பேசி ஆகணும். அந்த நிலைமையில் நம்மளை தள்ளி விட்டாங்க. என்னன்னா காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களுடைய தொகுதி அப்படின்றது தெரியும் எல்லாருக்கும். அவருடைய தொகுதிக்கு தமிழக வெற்றி கழக சார்பில் DK பிரபு அவர்கள் நிற்கிறாரு. மதிய 2 மணி நிலவரப்படி அந்த ஒரு காரைக்குடி தொகுதியில் பார்த்தீங்கன்னா 64.00% வாக்குகள் பதிவாயிட்டு இருக்கு. ஆனால் இவங்க பூரா என்னன்னா எங்களுடைய அண்ணன் சீமான் முதல்வராகவே ஆயிட்டாரு, இவர் தான் இனிமேல் எங்கள் காரைக்குடிக்கு முதல்வருன்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இளையதளத்துலலாம் காமெடியாக வீடியோ போட்டுட்ருக்காங்க. பார்க்கவே சிரிப்பாக இருக்குது. இன்னைக்கு டாக்டர் பிரபு அவர்கள் அந்த தொகுதிக்கு எந்த அளவுக்கான ஒரு மக்களுக்கு பிடித்த வேட்பாளர், எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழக தலைவரின் ஒரு நண்பன் மாதிரி இருக்கிற ஒரு வேட்பாளர், வருங்கால சுகாதாரத்துறை அமைச்சர் அளவுக்கு கூட அவருக்கு அந்த அளவுக்கு கூட அந்த மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் சீமான் அவர்களை இன்னைக்கு அவங்க எப்படியோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால் சிரிக்க மட்டும்தான் முடியும், அதை தவிர்த்து வேற ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் முக்கியமாக விஷயத்துக்கு வரேன். என்னன்னா விஜய் அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதிதான் சொன்னேன் பார்த்தீங்களா. அது என்னன்னா இது வரைக்கும் ஸ்தம்பிக்காத அளவு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஸ்தம்பிச்சிருச்சாங்க கொரோனா டயத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி, பொங்கல், பரீட்சை லீவு, இப்போலாம் பிள்ளைங்களுக்கு மாதம் ஆனால் லீவ் விட்டாங்க, எக்ஸாம் முடிஞ்சு, இந்த மாதிரி லீவுக்கெல்லாம் கூட அந்த அளவுக்கு அந்த பேருந்து நிலையம் ஸ்தம்பிச்சது இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர்தல் நாளான நேற்று சாயந்தரத்துலேயே அவங்களோட சொந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக அங்கே பஸ்ஸுக்கு வசதி இல்லை. அது அப்படியே வந்தாலும் ரொம்ப கூட்டமாக இருக்குது, மக்களால் ஏற முடியல, நிறைய பேர் திரும்ப வீட்டுக்கே போகிறதா
தகவல் வந்துகிட்டு இருக்கிறனால நம்மளுடைய விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. என்னன்னா, மக்களால் உடனே வர முடியல, அதனால 2 மணி நேரம் வாக்குப்பதிவை நீட்டிக்க ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் கோரிக்கை கொடுத்துருக்காரு அப்படின்றத தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆர்வமாக வாக்களிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா உண்மையிலே அந்த நேரம் அப்படின்றது தாண்டி தான் போகும். ஏன்னா இப்போ எங்களோட தொகுதியில் குறிப்பாக நாங்கள் போய் ஓட்டு போட போகும்போது போவோம், நம்பர் கொடுப்பாங்க, ஸ்லீப்பை கொடுப்பாங்க, ஓட்டு போட்டு நம்ம வெளியில் வந்துடுவோம். ஆனால் இன்றைக்கி எங்களோட தொகுதியில் 1/4 மணி நேரத்துக்கு மட்டுமே வரிசையில் நின்றுருக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள வேலை நடந்து கிட்டத்தட்ட ஓட்டு போட்டுட்டு வெளியில் வர பியூரா 1/2 hour ஆகிருக்குன்னா அந்த நீண்ட வரிசை எப்படி இருக்குன்னு பாருங்கள். காலையில் 7 மணிக்கு போவோம், கூட்டமாக இருக்கும். நம்ம காலையில் நான் வீடியோ போடும்போதே சொன்னேன், எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், அதனால் நான் லேட்டாக தான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் காலையில் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு நேரத்துக்கும் கூட்டமாக நிற்கிதுன்னா இன்றைக்கி தான் என் தொகுதியை நான் அப்படி பார்க்க முடியுது. அந்தளவுக்கு வந்து மக்கள் ஆர்வமாக வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இளம் பெண்கள், இளைஞர்கள், அந்த ஜென்சி கிட்ஸ் விஜய் அவர்கள் முழுசாக நம்புறதே வந்து அவங்கள தான். இந்த தலைமுறை அப்படின்றது கண்டிப்பாக மாறும், மாற்றம் வரணும் அப்படின்றத தாண்டி இன்றைக்கி வயசானவங்க மொத்தமாக, அதாவது பூத்தில் இருக்கிற எந்த கட்சிக்காரங்களோ தாண்டி ஒரு பொதுவாக அவங்களோட வாக்காளரோட கடமையை செலுத்துறதுக்காக அந்த முதியவர்களுக்காக ஆட்டோ வச்சு கூட்டிகிட்டு வருது, இது எல்லாமே வட்ட நடக்கும். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க, வீட்டிலே முடங்கிடுவாங்க. ஆனால் தங்களுடைய பேரப்பிள்ளைகள், அந்த பேத்திகள், பேரன்கள் வண்டியில் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஓட்டு போட வைக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன். நிறையா விஷயங்கள்ல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு தேர்தல் அப்படின்றது கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தேர்தலாக இருக்குது. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார். காலையில் தான் ஆதவர்ஜுனா சொன்னார். அதே போக பார்த்தீங்கன்னா புஷியானந்த் அவர்களும் அவரோட தொகுதியில் நின்று இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பார். எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த தமிழக தேர்தல் அப்படின்றது மே 10ஆம் தேதி நம்மளுடைய முதல்வராக இருந்துகிட்டு இருக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய பதவி காலம் முடியுது. அதுக்கு முன்னாடியே மே 4ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் முதல்வராக பதவி ஏற்கிற நாள் வந்துருச்சு. அதனால் மக்களே யாருமே கவலைப்பட வேண்டாம். இன்னமும் கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டயத்தில் வீட்டில் யாராவது ஓட்டு போடாமல் இருந்தாங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்கள போய் ஓட்டு போட சொல்லுங்கள். அவங்களுக்கு பிடிச்ச தலைவருக்கு போட சொல்லுங்கள். தமிழகத்துக்கு மாற்றம் வேணும்னு சொல்லுங்கள். நடந்த கொடுமையெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். இதுதான் நம்மளுடைய ஒரு காரணம். அதை விட ரொம்ப முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா கலசப்பாக்கம்னு நினைக்கிறேன், காலையில் ஒரு ஏரியாவில் சுயேட்சை வேட்பாளர் அப்படின்ற போர்வேல இருக்கிற தீய சக்தியோட வேட்பாளர், அவங்க எல்லாமே ஒரே இடம் தான் நான் சொல்லியிருப்பேன். அதாவது சுயேட்சையாக ஒருத்தர் நிற்கிறாருன்னா அவர் கண்டிப்பாக திமுகவுக்காக பூத் ஏஜென்ட் வேலை பார்க்குறதுக்கு தான் நிற்கிறாரு அப்படின்னு. அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க மிஷினை வந்து உடைச்சிட்டாங்களாம். ஏதோ வாலி சின்னத்தில் வந்து அதாவது அவருடைய சின்னத்தில் ஓட்டே விழுகலை, முழுக்க மக்கள் வந்து வேற கட்சிக்கு வாக்களிக்கிறது வெளிப்படையாக தெரியுது அப்படின்றது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் முழுசாக பார்த்தீங்கன்னா அவரை கைது பண்ணிட்டாங்க. இப்படி பண்ணினதுக்கு அவர் ஏதோ குடிபோதையிலலாம் இருந்ததாக சொல்கிறாங்க. என்ன விவரம் அப்படின்றது முழுசாக வந்தோடனே நான் சொல்லிடுறேன். அந்த மாதிரி மிஷினை உடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸ்தம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மாற்று ஒரு மிஷினை கொண்டு வந்து வைக்கிற மாதிரிலாம் நடந்துச்சு. அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தீய சக்தி என்ன மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த தீய சக்தியோட ஆட்சி அப்படின்றது முடிவாக போகிற நாள். பாதி ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனுக்கு நேராக அமுழ்த்துறதுல வேற சின்னம் வந்து மிஷினில் தெரிகிறதா சொல்கிறாங்க. 2 இளைஞர்கள், அதாவது புதுசாக இப்போ ஓட்டு போட போகிற இளைஞர்களை ஓட்ட காலையில் யாரோ கள்ள ஓட்டு போட்டுட்டதெல்லாம் நியூஸ் போயிட்டு இருக்கு. அந்த இளைஞர்கள் ரொம்ப வருத்தத்தோட பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் சம்பவம், இந்த இப்போ பணப்பட்டுவாடாவாக இருக்கட்டும், பரிசு பொருட்களாக இருக்கட்டும், என்னத்தை கொடுத்தாலும் இன்னைக்கு மக்களை வந்து விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு காட்டுறதுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயமாக நடந்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ தூரம் மக்கள் எழுச்சி, ஏன்னா எல்லா கம்பெனிகள் லீவு, வேலையாடு இடங்கள் எல்லாமே லீவு. இன்னைக்கு வந்து மக்களுக்கு சுதந்திரமான பேங்க் வரைக்கும் எல்லாமே லீவ் விட்டுட்டு மக்களுக்காக ஒரு நாளாக ஒதுக்கி நம்மளை ஜட்ஜ்மெண்ட்டாக ஆக்குற ஒரே நாள் அப்படின்றது இந்த ஒரு தேர்தல் நாள் தான். அதனால் மறக்காமல் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எழுதுங்க. மே 4 நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வர்ற நாள். கண்டிப்பாக நல்ல தீர்ப்பாக தான் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம். இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் கூட வீட்டில் இருக்கிறவங்களும் டக்குன்னு போய் ஓட்டு போட சொல்லுங்கள். நமக்கு டைம் இருக்குது. பூத் ஸ்லீப் இல்லையே அப்படின்லாம் வெயிட் பண்ணாதீங்க. ஆதார் கார்டு, பேங்க் அந்த பாஸ்புக்கு, ஓட்டர் ஐடி மற்றும் பான் கார்டு எது வச்சுருந்தாலும் சரி உங்களோட அடையாளமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓட்டு போட விட்டுருவாங்க. தயவுசெய்து அதை மறக்காமல் செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லிடுங்க. அடுத்தடுத்த அந்த ஒரு முக்கியமாக சொல்லணும்னா ப்ரெசன்டேஜோட வீடியோ நான் அடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வரைக்கும் உளவுத்துறையோட அதிர்ச்சி ரிப்போர்ட்டாக வந்திருக்கிறது தமிழக வெற்றி கழக தலைவர் தான் ஆட்சி அமைப்பார் அப்படின்றது எந்தவித மாற்றமும் இல்லை. வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லணும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க, வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.